இப்போ ஸ்டிப்பு எப்படி நம்ம தச்சு திருப்புறது அப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா? நம்ம இது ஆப்போசிட்டு போட்டு பார்த்துக்கணும். முதல்ல தைக்க தெரியாதவங்களுக்கு தான் சொல்கிறேன் நான். ஆப்போசிட் போட்டு பார்த்துட்டு லைனிங் பீஸை மேலே போட்டுக்கணும். இது அந்த சைடில் அக்காத்து பூ எடுத்து ஃப்ரண்ட்டு, இந்த சைடில் அக்காத்து வரணும். நம்ம பக்கம் வரணும். பக்கத்துலேயே வரணும். ஸோ ஒரு 2-3 அக்காத்து இந்த லைட்டாக போட்டுக்கலாம். பாருங்கள், படிமண் தையல், அதுவும் ஓரத்தையல் தான். ஓரத்தையில் லைனிங் போட ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் ஓரத்தையில் நீங்கள் போடுறீங்கன்னா அது அதில் ஃபிக்ஸ் பண்ணுறோம்னு அர்த்தம். ஏதாவது டவுட்டுன்னு நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் கூட கால் பண்ணலாம், கேளுங்க. கமாலில் நீங்கள் நம்பர் கேட்டிங்கன்னா நான் அனுப்பி வைப்பேன். நம்ம ஏற்கனவே வச்ச அடையாளம் தான். பெருசாக இதில் கழிக்கக்கூடாது. துணியை கழிச்சோம்னா பேக்கில் நம்மளுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். சும்மா சைடில் இருக்கிற வேஸ்ட்டு மட்டும் கழிச்சணும். அவ்வளோதான். புரிச்சுங்களா? இதுலேயே ஒரு மெத்தட் இருக்குது. சில பேர் தச்சு அந்த பக்கத்துலேருந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணுறது பண்ணுவாங்க. அப்படி பண்ணணும்னா அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு படிமண் தையல் போடுவாங்க. அதுவும் இதுக்கு அவசியம் கிடையாது. எல்லாம் ஒரே டைமில் முடிக்கிற மாதிரி இருக்கணும். நான் இப்படி தான் தைக்கிறேன். இதை சுற்றி ஆப்போசிட்டில் தையில் போட்டுக்கணும். மேலே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். லைனிங் கூட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். என்ன ஒன்று, நீங்கள் லைனிங்கில் பண்ணும்போது வெளியே எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது, சுருக்கு இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது. அதனால் மெயின் பீஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியெலாம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தைக்க ஆரம்பிச்சிட்டு நல்லது. எப்படி நீங்கள் 4 இன்ச்சு விட்ருப்பீங்க மெயின் பீஸுக்கும் லைனிங் பீஸுக்கும், அதை தான் நீங்கள் தையல் போடுங்க. இப்போ நீங்கள் தொட்டு பார்த்தா இப்படி தொட்டாலே தெரியும் எங்கே நம்மளுக்கு துணி இருக்குது, பொன் துணி அப்படின்னு தெரியும். அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் தைச்சிக்க வேண்டியதான். தைச்சிட்டு அதேமாரி இந்த 1/2 இன்ச்சு 4 இன்ச்சு வர இருக்குது பாருங்கள், எக்ஸ்ட்ரா விட்டது. உங்களுக்கு தேவைன்னா கட் பண்ணலாம். கட் பண்ணால் வேலை நல்லாயிருக்கும். இப்போ வந்து 3 இடத்துல நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோம். அது உங்களுக்கு தெரியுதானே? இதில் சின்னதாக ஹோல்ஸ் போட்டிருக்கோம். தெரியல, அதனால மார்க் வச்சு காட்டுறேன். அது வந்து கரெக்டாக அந்த மார்க்கில் வர மாதிரி தைக்கணும். இதை நீங்கள் தைக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்னா, ஃப்ரண்ட்டும் கரெக்டாக தைச்சிக்கிற மாதிரி நீங்கள் ஒன்றா போட்டு பார்த்துக்கிட்டு நல்லது. இங்கே பாருங்கள், இங்கே மார்க் வச்சுக்கிறோம், இங்கே ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். அப்படியே பிடிச்சி கரெக்டாக அங்கே அரை 1 சென்டிமீட்டர் நிற்கும்போது ரொம்ப அப்படியே நைஸாக மெல்லிஸாக வந்து நிறுத்திடணும். நான் சொன்ன மாதிரி இந்த டாட் பிடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஆப்போசிட்டு போட்டு பார்த்துக்கணும். நம்ம கரெக்டாக தான்
ரெடி பண்ணிக்கிறோமா லைனிங் ஒட்டிக்க. சில பேர் வந்து உள்பக்கம் வெளியே போக தெரியாத துணியில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தப்பு பண்ணிவிடுவாங்க. ரெண்டுத்தையும் ஒரே மாதிரி ரெடி பண்ணிவிடுவாங்க. லாஸ்ட்டில் வந்து கொக்கிப்பட்டி ஐப்பட்டி வைக்கும்போது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். இப்படி நான் ஆரம்பத்தில் நான் கற்றுக்கும் போது நான் சொல்கிறது வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் செஞ்சுருக்கிறேன் அந்த தப்பை. அப்படி நீங்கள் செய்யக்கூடாது. செஞ்சீங்கன்னா அது மிகப்பெரிய வேலை. பிரிச்சிங் நடக்கணும். எல்லாத்தையும் பிரித்து மறுபடியும் முதல்லேருந்து ஆரம்பிக்கணும். அப்படி நீங்கள் செய்யாதீங்க. இப்போ நீங்கள் கரெக்டாக தைச்சிக்கிறீங்களான்னு இப்படி போட்டு பார்த்துங்க. ஒவ்வொரு தடவை நீங்கள் செய்யும்போது இப்படி போட்டு பார்த்துங்க. ஓகே இது கரெக்டாக இருக்குது. இப்போ இருக்கு இல்லைங்களா, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 6 இன்ச்சு விட்டுட்டு மெயின் பீஸில் ஜாயின் பண்ணுறோம். இது அப்படி மடித்து விட்டுக்கணும். ஒரு 2 இடத்துல இப்படி கொஞ்சம் கட் பண்ணி விட்டுருக்குங்க. அந்த வளைய இருக்கணும் மட்டும். அப்போ நம்ம பாடி பீஸு கரெக்டாக நம்ம பாடிக்கு கவர் ஆகும். இப்படி கீறிட்டு அப்படியே இதை அப்படி மூடி வச்சு இது பாருங்கள். சில பேர் தைச்சிட்டு இப்படி ஷோல்டர் ஜாயின் பண்ண சட்டைக்கு ஷோல்டர் ஜாயின் பண்ணுற மாதிரிலாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அது மேலே படிமன் தையல் போடுறாங்க. அது அவசியமே இல்லை. இங்கே பாருங்கள், இதை அப்படியே காலருக்கு அழுத்து நீங்கள் சட்டைக்கு ஜாயின் பண்ணுவீங்க. அதை எப்படி நீங்கள் ஜாயின் பண்ணுவீங்களோ அதேமாரி அந்த தையல் மேலே இறங்காமல் அந்த தையலை போட்டுனே வந்துடணும். நம்மளுக்கு தெரியும் கையால் ஒரு நல்லா தொட்டு பார்த்தாலே அந்த தையல் எங்கே இருக்குது உள் தையல்னு தெரியும். பார்த்தீங்களா, இதையும் நான் முடிச்சிட்டேன் கையாலே மடித்து. இங்கே பாருங்கள், உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். ஸ்டிப்பில் ஓர தையல் போட்டிருக்கோம் பாருங்கள். அந்த மாதிரி நம்ம தைச்சிட்டு இன்னொரு தடவை ஓர தையல் போடுறத இப்போ நம்ம முன்னாடியே போட்டு முடிச்சிட்டோம். ஒரே அடியே வேலையை முடிச்சிட்டோம். அவ்வளோதான். அடுத்தது தைக்கிற பாருங்க. அதில் வந்து மேல் பீஸை மேலே போட்டு வச்சோம். இதில் வந்து ஸ்டிப்பை மேலே போட்டு வைக்கிறோம். எப்பயுமே 6 இன்ச்சு அப்படி விட்டுட்டு ஆரம்பித்தா நல்லது. நம்ம தைச்சி திருப்பும்போது பாடி பீஸு உள்ளே இழுத்துன்னு போகாது. நீங்கள் என்ன இங்கே பிடிக்கிறீங்களோ வெளியிலேருந்து மடிக்கும்போது லைனிங்கை மடிக்கும்போது அந்த அளவுக்கு தான் நீங்கள் பிடிக்கணும். மடிக்கும்போது ரொம்ப நீங்கள் இந்த இதில் கம்மி ஜாஸ்தியாக பிடிச்சிட்டு போன மண்ணெலாம் தைச்சிட்டு அதுலேயும் போய் நீங்கள் மடிக்கும்போது கரெக்டாக வரலன்னா வராது. தையல் மட்டும் நேராக கொடுக்கறதுக்குங்க. எவ்வளோ நேரம் நீங்கள் வந்து மெனக்கட்டுறீங்களோ அது நல்லது. வீட்டில் எதுனா வேஸ்ட்டான துணியோ இல்லை வந்து ரெடிமேட் வாங்கிட்டு வந்துச்சுன்னா மேல் தையலோ அந்த தையல் மேலேயே போட பழகுங்க. அதுக்கப்புறம் ஒரு துணியை எடுத்து ஓர தையல் இடத்தையல் போட பழகுங்க. அப்போ தான் உங்களுக்கு இதெல்லாம் வந்து கரெக்டாக வரும். மிஷின் மேலே இருக்கிற பயம் போயிடும். நூலில் இருக்கும். சில பேருக்கு வந்து டக்கு டக்குன்னு நிதியை தட்டுவாங்க காலால். அந்த மாதிரி ஆகிடும். எப்பயுமே ஒரு தையல் வந்து நூல் ஆகி போச்சுன்னா ஜாயின் பண்ணுற இடத்துல வந்து கரெக்டாக அது மேலே போடணும். பார்வையான இடத்துல வந்து நூல் ஆகி போச்சு அப்படின்னா அந்த சொச்ச நூலை அதுவே படிஞ்சிருந்தா கூட வெட்டி சுத்தமாக எடுத்துக்கணும். வேலை சுத்தமாக இருக்கும். பார்த்தீங்களா, உங்களுக்கு தெரியுதான்னு அந்த இல்லை. நான் பின்னாடி பக்கம் பார்த்தே தைக்கல. ஓர தையல் பாருங்கள் எப்படி இதுன்னு பாருங்கள். இப்படி தைச்சிக்கணும். அப்புறம் வந்து 2 ஃப்ரண்ட்டையும் மேலே மேலே போட்டு பார்த்துக்கணும். அப் அண்ட் டவுன் வருதான்னு பார்க்கணும். இதில் லைட்டாக தெரியுது. அப்போ நம்ம பிடிக்கும் போது கொஞ்சம் கம்மி ஜாஸ்தியாக பிடிச்சிருக்கலாம் இல்லையா? அதை பிடிச்சிட்டோம். நான் கழுத்து பீஸ் எடுத்துருந்தோம். பட்டன் பீஸ் எடுத்து செஞ்சுங்களா? கைப்பட்டி இது கொஞ்சம் ஸ்டிப்பாக வைக்கிறது நல்லது. கைப்பட்டியை மடித்து தைச்சிக்கங்க. முன்னாடியே மடித்து
மடிச்சுலாம் தைக்க மாட்டேன், இது உங்களுக்காக நான் மடிச்சு தைக்கிறேன். நம்ம உள்ள தைச்சி வெளியே போட போகிறாங்க. இந்த பீஸ் வந்து டாட் பிடிச்ச பீஸ் தைச்சி மேலே தான் நீங்கள் திருப்பி விடணும். நம்ம பக்கம் கவுண்டர் போகக்கூடாது, கீழ் வாட்டமாக மேல் வாட்டமாக பார்த்த மாதிரியே இருக்கணும். இது வந்து கொக்கிப்பட்டி வைக்க போகிறோம். எப்பயுமே நீங்கள் லைனிங்கை வச்சு தைக்கிறீங்க, எதை தண்ணி தைக்கிறீங்கனாலும் தைச்சதுக்கப்புறமும் கட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் துணி கொஞ்சம் நீட்டாக நீங்கள் அயன் பண்ணி வைக்க நல்லது. ஏன்னா சேரீயில் பேக்கிங்கில் எவ்வளோ சுருக்கு பக்கமாக வரும். சில பேருக்கு அயனிங்கில் வந்து அப்புறமா தைச்சி அவங்க திருப்பி போகிறாங்க, அவங்க அயன் பண்ணிக்க போகிறாங்கன்னா நம்ம விடக்கூடாது. நம்ம வேலை நம்மளுக்கு கரெக்டாக நம்மக்கிட்ட இருக்கிற வரைக்கும் அந்த வேலை நம்ம கண்ணுக்கே அழகாக இருக்கணும். அதனால் அயன் பண்ணி தைங்க, அயன் பண்ணி கட் பண்ணுங்க. அயனிங்கில் தான் வேலை அதிகமாக அழகு கொடுக்கும். ஒரு வேலையை ரசித்து இன்ட்ரெஸ்டாக செஞ்சீங்கன்னா எப்படி இருந்தாலும் உங்களை அது மேலே கொண்டு வந்து நிறுத்திடும். என் வாழ்க்கையில் நான் கண்ட உண்மை. அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, அம்மா எல்லாம் இருந்தாலும் சரி, நம்ம கையில் வேலை இருக்கணும். இல்லைன்னா அந்த இடத்துல உங்களுக்கு மதிப்பு கிடையாது. சரிங்களா? இப்போ நான் சொன்ன ஷோல்டரு இப்போ உங்களுக்கு நான் ஜாயின் பண்ணி காட்ட போகிறேன். சும்மா லைட்டாக இருக்கிற பீஸெல்லாம் தட்டிட்டு நீங்கள் பாருங்கள், கரெக்டாக வந்துட்டா அந்த தையலுக்கு நேராக நம்ம கம்மி ஜாஸ்தியாக பிடிச்சிருந்தோன்னா இங்கே வந்து ரொம்ப மீறும், ஃப்ரண்ட்டு அதிகமாக வந்துடும். அந்த மாதிரி செய்யக்கூடாது. அதனால் இங்கே பாருங்கள், இது லைனிங்கு ஷோல்டர் காட்டுறேன் நான். இது லைனிங்கு, இது மெயின் பீஸு. அது மேலே மெயின் பீஸ் மேலே இந்த மெயின் பீஸை வைக்கணும். வச்சு ஒரு புள்ளி கேப் விட்ட மாதிரி இதை வச்சு இப்படி ஜாயின் பண்ணிக்கணும். இந்த லைனிங் எப்பயுமே மெயின் பீஸை கவுக்கக்கூடாது, லைனிங் பீஸை தான் அது மேலே கவுத்து இப்படி மூடி நம்ம ஒரு தையல் போட போகிறோம். இப்போ பாருங்கள், பாருங்க நான் ஜாயின் பண்ணிக்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த இடம் வந்து இந்த கரெக்டாக வந்து ஓரம் இந்த இடத்துல வந்து சிலது நீட்டிங்கன்னு இது ஃப்ரண்ட்டு நீட்டிங் பேக் நீட்டிங்லாம் இருக்கக்கூடாது. அதுக்கு தான் ஒரு புள்ளியை வந்து கொஞ்சம் நவுத்தி வச்சு தைக்கணும். பேக் பீஸை மெயின் பீஸை மூடி வச்சு பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்கு. இப்போ பாருங்கள், நான் சொன்ன மாதிரி இந்த ஷேப் மேலே அப்படியே போட்டு, இது டபுளாக இருக்குது துணி, இதை அப்படியே வெட்டிட்டேன்னா வெட்டி எடுத்துங்கன்னா இதான் கழுத்து பீஸ் நம்மளுக்கு.
இதை வந்து தைக்கிறதுக்கு முன்னாடி நான் அப்படியே சில நேரம் வந்து மடிச்சினே வந்துடுவேன். லைனிங்கில் வைக்கும்போது, லைனிங்கில் ஃபிக்ஸ் பண்ணும்போது இந்த கழுத்து பீஸை எப்படி நான் வந்து அப்படியே நைஸாக மடித்து தைக்கிறேன்னு பாருங்கள். ஒரே லெவலாக வரணும். இது உங்களுக்கு தைக்க வரலன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கூட கட் பண்ணி, இந்த ரவுண்டு வராது எனக்குன்னா ஸ்ட்ரைட்டாக பானா மாதிரி வச்சு அடிச்சுட்டு உள்ளே தானே நீங்கள் தையல் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்க, தெரியாது வெளியே. நீங்கள் எம்மிங் பண்ண போகிறது இல்லை. எம்மிங் இல்லாமல் ஒரு ப்ளவுஸை எப்படி முடிக்கலாம், ஈஸியாக தைக்கலாம் அப்படின்றத நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. நான் இப்போ உங்களுக்கு ஸ்லோவாக பொறுமையாக பாருங்கள். இதை ஆப்போசிட்லாம் கரெக்டாக பார்த்து தைக்கணும். ஒன்று இந்த பக்கம் திருப்பி ஒன்று அந்த பக்கம் தைச்சிட்டிங்கன்னா ரெண்டும் ஒரே பக்கம் வந்துடும். இது பாருங்கள், இதை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கணும்னா திருப்பிட்டு நீங்கள் கழுத்து கரெக்டாக வச்சிங்கன்னா சைடில் வர துணினா அப்புறம் கழிச்சிக்கலாம். உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு எடுத்துகிட்டு இதை அந்த ரவுண்டு ஷேப்பு கரெக்டாக வர மாதிரி எடுத்துக்கோங்க. பாருங்கள், கழுத்தை என்ன பண்ண தச்சு சில பேர் என்ன பண்ணுவாங்க, இது உங்களுக்கு ஈஸியான மெத்தட் இன்னொன்று சொல்லித்தரேன். அடுத்த சைடு பாருங்கள், ஆப்போசிட்டில் உங்களுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி சொல்லித்தரேன் பாருங்கள். இப்போ நான் அது மேலே வச்சு அப்படியே தைச்சிட்டேன்ல, உங்களுக்கு வந்து சில பேர் கஷ்டமாக இருக்கும். மேல் பீஸும் லைனிங் பீஸும் நவரும். அப்போ உங்களுக்கு மெல்லீஸாக அப்படி ஒரு தையல் ஓரமாக போட்டுக்குங்க. அடுத்த தையல் வரும்போது அது வந்து மிச்சமாக உங்களுக்கு வெளியே தெரியக்கூடாது. தெரிஞ்சதுன்னா உங்கள் லைனிங்கில் வந்து அது சரியாக உங்களுக்கு ஹெம்மிங் பண்ண வராது, அது ஃபிக்ஸ் பண்ணும்போது. இப்போ ஒரு தையல் போட்டுட்டீங்க, இது ஏற்கனவே போட்டுட்டீங்கன்றதுனால இன்னும் கேஷுவலாக ஜாலியாக சுற்றிக்கலாம். இதை இங்கே பாருங்கள், இழுக்கக்கூடாது எந்த காரணத்துக்கும். நீங்கள் 3 பீஸ் மேலே வச்சுக்கிறீங்க, 2 பீஸ் வந்து கீழே வச்சுக்கிறீங்க, கழுத்து பீஸ் மேலே வச்சுக்கிங்கன்னா இழுக்கக்கூடாது. நீங்கள் இழுத்தீங்கன்னா தப்பாகிடும், கழுத்து பெருசாக வந்துடும். அப்படியே படிமான் தையல் இது இந்த லைனிங் பீஸ் கழுத்து பீஸ் மட்டும் படிமான் தையல் தைக்கிறேன்னா ஓரமாக தைச்சிக்கணும். அதை தைச்சிட்டு இந்த பீஸை பாருங்கள், மேலே இருக்கிற பீஸை மெயின் பீஸை எடுத்துட்டேன். இப்போ இது லைனிங் பீஸு, இந்த லைனிங் பீஸ் மேலே இதை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி சுருக்கம் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து சுருக்கம் இல்லாமல் அதேமாதிரி கீழ் பீஸு கரெக்டாக திரும்புதான்னு பார்க்கணும். நீங்கள் நேராக ஈத்துனே வரக்கூடாது. எங்கே அப்படியே சுருக்கம் இருக்குதோ அது அப்படியே அது மேலே வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஃபிக்ஸ் பண்ணினே வரும்போது பாருங்கள், உங்களுக்கு இந்த கழுத்து பீஸு வெளியே எம்மிங்கே தெரியல பாருங்கள். ஆயின் பண்ணிங்கன்னா இன்னும் அழகாக பக்காவாக வந்துடும். நீங்கள் ஆப்போசிட்டு தைக்கிறது கரெக்டாக இருக்குதா இல்லையான்னு இந்த பீஸை வந்து நீங்கள் கரெக்டாக வச்சு பார்த்துக்கணும். நான் இப்போ சொல்லித்தரேன்றதுனால நீங்கள் ஒன்று ஒன்றா தைக்கும்போது நான் ஒன்று ஒன்றா ரெடி பண்ணி உங்களுக்கு காட்டிட்டேன். நீங்கள் ஒன்று ஒன்றாலாம் ரெடி பண்ணக்கூடாது. இந்த பீஸ் வைக்கும்போதே இந்த பீஸும் வைக்கணும். அப்போ தான் நீங்கள் ஆப்போசிட் போட்டு பார்த்துக்கணும், கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கணும். ஆச்சா, இப்போ அடுத்தது தைக்கிற பாருங்க. அந்த டர்னரில் மட்டும் கொஞ்சம் அது திரும்பும் போது அந்த கொஞ்சம் துணி அர்க்காட் பண்ணி விட்டிங்கன்னா நான் ஈஸியாக திரும்பவும் உங்களுக்கு அதுக்காக தாண்டி பாருங்கள். நான் இந்த சைடு ஆப்போசிட்டு இந்த மேல் பீஸை மட்டும் எடுத்துறேன்னா எடுத்துட்டு இந்த லைனிங் பீஸ் மேலே இதை அப்படியே ஃபிக்ஸ் பண்ணுற பாருங்க. அவ்வளோதான், நீங்கள் இந்த கழுத்து பீஸ் எம்மிங் பண்ணுற டைமு முடிஞ்சு போச்சு. இது இவ்வளோ சீக்கிரமெல்லாம் எம்மிங் பண்ணிட மாட்டீங்க நீங்கள். இது ஒன்று. இன்னொன்று, இது வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது எப்படின்னு காட்டுறேன். ஜாயின் பண்ணும்போது பிசுறு இல்லாமல் அழகாக ஜாயின் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம பேக் பீஸு கழுத்து பீஸ் தைக்க போகிறோம். உள்பக்கம் இந்த லைனிங் பீஸை உள்பக்கம் போட்டுக்கணும். போட்டுட்டு நீங்கள் உள்பக்கம் தான் தையல் போட போகிறீங்க முதல்ல. எப்பயுமே இப்போ வரைக்கும் நான் இந்த கழுத்து பீஸ் வைக்கும்போது மட்டும் 2 பின்னு போடுறத மறக்கவே மாட்டேன். ஏன்னா நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது தான், இருந்தாலும் அது பெர்ஃபெக்டாக நம்மளுக்கு வரணும். அக்கிள் பீஸ் 2த்தையும் இந்த லாஸ்ட்லேயும் அந்த லாஸ்ட்லேயும்
இந்த சென்ட்ரு கோடு பார்த்துட்டு இந்த லாஸ்ட்லேயும் அந்த லாஸ்ட்லேயும் ஒரு குண்டு ஊசி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது நல்லது. பண்ணிக்கினீங்கன்னா ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் கூட வராது கழுத்து தைக்கிறதுல. பாருங்கள், அவ்வளோதான் முடிஞ்சா. இது ஒரு தையல் போடுற வரைக்கும் தான், அதுக்கப்புறம் அதை நான் எடுத்துருவேன். இப்போ இந்த பகுதியிலேருந்து இந்தாண்ட எதுவும் வராது, இதுலேருந்து இந்தாண்ட எதுவும் வராது. அப்படியே அந்த சென்டர்னால் சென்டர் கரெக்டாக நிற்கும் கழுத்து பீஸு. பாருங்கள், ஓரமாக ஒரு தையல். இப்போ இந்த அக்கெல்லாம் கரெக்டாக அந்த பீஸில் கரெக்டாக இருக்குதா, நம்ம ஃபிக்ஸ் பண்ண ஊசி இருக்குதா, சில நேரம் வந்து இழுத்துக்கு தைச்சிட்டோமா அப்படின்னு நினைக்கணும். ஃபாலோ பண்ணிக்கணும் அதை. இந்த இங்கே எவ்வளோ மீந்ததோ அதேமாரி இங்கே எவ்வளோ மீறணும். இழுத்துக்கு தைச்சிட்டிங்கன்னா கழுத்து கோணம் ஆகிடும். அவ்வளோதான். இந்த குண்டு ஊசிலாம் இப்போ எடுத்துருவோம். எடுத்துட்டு கழுத்து பீஸை முதல்ல நீங்கள் வந்து நீங்கள் வெட்டி வச்சுக்கிறது கரெக்டாக வெட்டி வச்சுக்கிறீங்களா அப்படின்னு பார்க்குறதுக்கு இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோ உங்களுக்கு மடிக்க வேண்டியதாக இருக்குதுன்னு. இப்போ வந்து இதில் 1/2 இன்ச்சு மடிக்க வேண்டியதாக இருக்குது. ஆக்சுவலாக 1/2 இன்ச்சு யாரும் மடிக்க மாட்டாங்க, 1/4 இன்ச்சு தான். ஓரம் தச்சுட்டு திருப்பி மடிச்சிக்கலாம். இப்போ இதை நடுமத்தில் இப்படி சென்டராக ஒரு கீறிட்டு அவ்வளோதான். இங்கே பாருங்கள், அதில் எவ்வளோ அளவுக்கு நம்ம மடிச்சோமோ அவ்வளோதான் மடிக்கணும். பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் கொஞ்சம் கம்மி ஜாஸ்தி வைக்கக்கூடாது. வெட்டும் போதே ஒரே சைஸாக வெட்டணும். ஃப்ரண்ட்டு பேக்கு எல்லா கழுத்து பீஸுமே ஒரே சைஸாக வேணால் வேலை அழகாக இருக்கும். உள்ளே இருக்கிறது தெரிய போகிறதில்ல. நம்மளுக்கே நம்ம வேலை வந்து ரொம்ப பிடிக்கும் அதுமாதிரி தைச்சிங்கன்னா. அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அந்த கார்னரில் வரும்போது இந்த பக்கம் அந்த பக்கம் போகிற பீஸும் இப்படி ஒரு கூறாக கரெக்டாக வர மாதிரி மடிச்சிக்கணும். மற்றபடி நீங்கள் சுற்றி வரும்போது நீங்கள் எப்படி மடிக்கிறீங்களோ அது ஸ்ட்ரைட்டாக வெட்டியிருந்தால் பானை மாதிரி மடிச்சிக்கிங்க, இல்லை ரவுண்டாக வெட்டிக்கிறீங்கன்னா ரவுண்டாக கூட மடிச்சிக்கிங்க. அதை பற்றி ஒன்றும் இல்லை. நம்மளுக்கு வேலை பிடிக்கணும். உள்ளே இருக்குதோ வெளியே இருக்குதோ தெரியாது. நம்மளுக்கு வேலை அழகாக இருக்குது, நம்ம செஞ்ச வேலை நம்மளுக்கே பிடிக்குது அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும். அதனால் நம்ம அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு நல்லது. இப்போ பாருங்கள், இது கரெக்டாக வந்துட்டா. இப்போ மேலே தான் இப்போ லைனிங் மேலே வச்சு தைக்கல, மெயின் பேஸ் மேலே வச்சு அதை அந்த தையல் போட்டோம்ல, அந்த தையல் வந்து கொஞ்சம் ஒரு புள்ளி வெளியே வந்த மாதிரி. ஏன்னா அந்த கழுத்து பீஸ் வந்து வைக்கிறதுக்கு திருப்பி அதை ஃபினிஷிங் பண்ணும்போது அது விடாது, அது உள்ளே இருக்கிற தையல். அதனால் ஏற்கனவே ஒரு தையல் வந்து இங்கே போட்டிருக்கோம், அதுக்கு அப்படியே ஒரு புள்ளி மேலே வெளியில் வர மாதிரி தைக்கணும். அப்போ தைச்சா அந்த கழுத்து பீஸை வந்து அது ஃப்ரீயாக விட்டுரும். பாருங்க, உள்ளே இருக்கிற துணியை செக் பண்ணிடணும். சேர்த்து தைச்சிட போகிறீங்க, அதை கவனிக்கணும். நீங்கள் அங்கே என்ன அரை மீதி பிடிக்கிறீங்கன்னா அந்த அரை மீதியே தான் வரணும் கடைசி வரலாம். இப்போ கம்மி ஜாஸ்தி பிடிச்சிங்கனாலும் அதில் வந்து கழுத்து ஒரு ஷேப் கரெக்டாக வராது. நீங்கள் என்ன வெட்டிக்கிறீங்களோ அந்த ஷேப்புக்கு நீங்கள் தையல் போட்டிங்கன்னா அதே ஷேப்புக்கு உங்களுக்கு இன்னும் நீங்கள் மாடல் வெட்டினாலும் சரி, ரவுண்டு வெட்டுறீங்களோ மானா வெட்டுறீங்களோ, நீங்கள் என்ன ஷேப்புக்கு அதை மாற்றி மாற்றி கூட நீங்கள் வச்சுக்கலாம். தைக்கிறதுல தான் இருக்குது ஃபினிஷிங். இப்போ பாருங்கள், நான் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் பாருங்கள். கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா இப்போ ஒரு 1/2 இன்ச்சு இந்த மெயின் பீஸே விட்டுட்டு வெட்டுறோம் பாருங்கள். வெட்டி எடுத்துட்டேன். அங்கங்கே கரெக்டாக ஒரு அர்க்கத்து. இது வந்து ஸ்குவீட் நெக் மாதிரி இது 3 அர்க்கத் போட்டோன்னா இப்போ இந்த மெயின் பீஸ் மேலே இப்படி தள்ளிட்டு லைனிங் மேலே ஒரு தையல் போடுறோம். கழுத்து பீஸ் மேலே ஒரு தையல் நெருக்கமான தையலாக போடணும். தையல் மாதிரி போட்டுற போகிறீங்க. போட்டிங்கன்னா தச்சு திரும்ப வராது. அப்படியே திருப்பி விடணும். அந்தந்த டேர்னுக்கு நாம் தான் திருப்பி விடணும், மிஷின் திருப்பாது. இது நான் வந்து தைக்க தெரியாதவங்கள தான் சொல்கிறேன். பேசிக்காக யார் தைக்க தெரியாதவங்க முத கற்றுக்குறாங்களோ அவங்களுக்கு சொல்கிறேன். நல்லா தைக்க தெரிஞ்சவங்களுக்கு நான் சொல்லலை. உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியலாம் அடுத்தடுத்து வர வீடியோவை ஃபாலோ பண்ணுங்கள், நான் சொல்லித்தரேன். இதில் 2 விஷயம் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இந்த கழுத்து பீஸும் பேக் சைடில் இடுப்பு பீஸ் வந்து
அப்படியே மடித்து தைக்கிறது அது ஒரு டீசெண்டான வேலையாக இல்லை. அது வந்து கிராமங்களில் நிறைய பேர் தைக்கிறாங்க, அவங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. நானும் ஆரம்பத்தில் தைக்கும்போது அப்படி தான் தைச்சாலு. இது தைச்சி இன்னோட் பண்ணி நம்ம திருப்பி அடிக்கும்போது ஃபினிஷிங் பண்ணும்போது அழகாக இருக்கும். அது உங்களுக்கு எப்படின்னு இன்றைக்கி சொல்லித்தரேன் பாருங்கள். லைனிங் மேலே வச்சு நம்ம ஃப்ரண்ட் பீஸ் எப்படி நம்ம லைனிங் மேலே வச்சு ஃபிக்ஸ் பண்ணோமோ அதேமாரி ஃபிக்ஸ் பண்ணுறேன். இந்த டர்ன் வந்து நம்ம நல்லா கவனிச்சிக்கணும். பீஸு சுருக்கமாக இருக்கும்போது நீங்கள் தச்சின்னு வந்துடக்கூடாது. இந்த இடத்துல நல்லா கவனிக்கணும். கவனிச்சிங்கன்னா தான் அது சமமாக வருதா, பின்னாடி நம்ம தச்சு திருப்பும்போது அது கரெக்டாக வருதான்னு நம்ம கவனிக்கணும். திருப்புறம் பாருங்கள் கையால். அந்த டர்ன் கையால் நாம் தான் திருப்பணும். ஆச்சா இப்படி இருக்குல்ல. இப்போ நான் கழுத்து பீஸ் அங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இது நல்ல பக்கம் அப்படியே இப்படி கவுத்துட்றீங்க. மேலே கவுத்துட்டு நான் லைனிங் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். ஏன்னா மடித்து தைக்கும் போது பின்னாடி நல்லா ஸ்டிப்பாக இருந்ததுன்னா இடுப்பில் ப்ளவுஸ் நல்லா கரெக்டாக நிற்கும். நம்ம லேடிஸ் தானே, நம்ம ப்ளவுஸ் போடும்போது நம்மளுக்கு தெரியும் எதாவது மிஸ்டேக் இது நம்ம கரெக்டாக கொஞ்ச நாள் அவங்களுக்கும் அது தெரியும். இங்கே பாருங்கள், இது வந்து 1 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்ருக்கேன். ஏன்னா அந்த ஸ்டிப்னஸ்க்காக நம்ம இந்த தையில தான் கணக்கு பண்ணி நம்ம இந்த கரையை கணக்கு பண்ணி நான் ஹைட்டு வச்சுருக்கேன். இப்போ ஏற்கனவே அதை தைக்கிற இந்த சுருக்கெல்லாம் இதில் வரக்கூடாது. நல்லா தள்ளி விட்டுங்க. இந்த சென்டரும் இந்த லைனிங்கோட சென்டரும் நம்மளுக்கு கரெக்டாக தெரியணும். தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு. இந்த லைனிங் சென்டரும் இந்த கழுத்து பீஸ் சென்டரும் கரெக்டாக தெரியணும். அப்போ தான் நீங்கள் கரெக்டாக தைச்சிக்கிறீங்க, கழுத்து கோணல் மண்ணாக வராது அப்படின்றது உங்களுக்கு அப்போ தான் தெரியும். சரிங்களா? இப்போ சும்மா ஒரு 4 கப் இந்த இடத்துல போட்டுடுறீங்க. போட்டுட்டு அதேமாரி தான் கழுத்து பீஸ் எப்படி வச்சோமோ அப்படி தான். இங்கே பாருங்கள், இப்படி திருப்பினா இது நல்ல பக்கம் தையல் போடக்கூடாது. இந்த பார்டர் உள்ள பக்கம் இந்த பக்கம் நம்ம தையல் போடக்கூடாது. இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதிலே ஓர தையல் போடுறோம் பாருங்கள். இது கொஞ்சம் முதல் தைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஏன்னா இது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். இந்த திருப்பத்து மட்டும் உள்ள துணி இனி பிடிச்சி தைச்சிட்டு போகிறோன்னு அது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தைக்க வந்துடும் உங்களுக்கு. தைச்சிட்டு படிமான் தையல் போட்டுன்னு வரேன் நான். எது மேலேன்னா அந்த லைனிங் பீஸ் மேலே படிமான் ஓரமாக தையல் போடுறேன். உங்களுக்கு இது வந்து தெரியாதுன்னு நினைக்கிறேன். எனக்கு வீடியோ எடுக்க ஆள் இல்லை, அதனால் தைக்கிறேன். அப்படியே கொஞ்சம் திருப்பிங்கன்னா ஒரு 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா லைனிங் விட்ட பார்த்தீங்களா, அதையும் லைனிங் மேலே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். அது தைக்கும் போது ஒன்று இழுத்து இந்த கையும் அந்த கையும் இழுத்து தைக்கக்கூடாது. துணியை பொறுத்த வரைக்கும் அது இஷ்டத்துக்கு அப்படியே மிஷின் மேலே விட்டோம்னா நம்ம எப்படி வெட்டணுமோ அப்படியே அமைஞ்சிடும். நம்ம பயத்தில் எப்படி அப்படிமா இழுத்தோன்னா இடுப்பு பீஸு கரெக்டாக வராது. எந்த பீஸுமே இடுப்பு பீஸுன்னு கிடையாது, எந்த பீஸுமே. இங்கே பாருங்கள். சரிங்களா? இது எந்த தையலுமே பேக் பீஸில் வரல. பின்னாடியும் நம்ம மடித்து தைச்சது தெரியல. நம்ம படிமான் தையல் தான் போட்டிருக்கோம் அதில். அதேமாரி கழுத்து பீஸை ஏற்கனவே நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இதில் எம்மிங்கே வராது. உங்களுக்கு எம்மிங்கான வேலையே இதில் கிடையாது. இப்போ இது அப்படியே எடுத்து வச்சுக்கோம். ஷோல்டர் எப்படி செட் பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தரேன்.